Hello dear brothers and sisters. So welcome to பழமொழி 400 class. ஸோ இந்த பழமொழி 400 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இல்லையா? ஏன்னா அழகு 5ல் பொதுத்தமிழுக்கான அழகு 5ல் பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் சரியா? அந்த பழமொழிகள் டாபிக் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரை அரியனார். உங்களுக்கு தெரியும் சரியா? மூன்றுரை அரியனார். ஸோ அப்போ அவருடைய இந்த பழமொழி 400 இந்த ஒரு புத்தகத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் கடைசியில் ஒரு பழமொழியோட தான் முடியும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பாடலும் கிட்டத்தட்ட ஒரு பழமொழியோடு முடியுது அப்படின்னா 400 பாடல்கள், அப்போ 400 பழமொழிகள் இருக்கும். ஓகேவா? இந்த 400 பழமொழிகள் என்னென்ன பழமொழிகள் அப்படின்றதையும், ஓகேவா, அந்த பழமொழிக்கான என்ன பொருள் அப்படின்றதையும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சின்னதாக டிஸ்கஷன் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஒரு 10 பழமொழிகள், அந்த பழமொழிகளுக்கான பொருள் எப்படி நம்ம திருக்குறள் சொல்லி ஒரு பொருள் பார்க்குறோம். ஓகேவா? அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த புத்தகம் எல்லாத்தையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் அஃபிஷியலாக ஆல்ரெடி நம்முடைய டெலகிராம் சேனல்லையே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு கண்டென்ட்டை. தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ இதே வச்சுக்கோங்க. நான் இந்த கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அந்த கிளாஸ் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கோங்க சரியா? ஸோ என்ன பழமொழி, அதுக்கான பொருள் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா சரியா? ஸோ இப்போ இந்த பழமொழி 400 இருக்கக்கூடிய இந்த ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு அந்த செய்யுள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பழமொழி 400 சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலையும் ஒரு பழமொழிகள் இருக்கும். இதை அகர வரிசையில தான் அந்த ஒவ்வொரு செய்யுளும் இருக்கும். ஓகேவா? இப்போ முதல் பாடல் வச்சுக்கோங்க. அந்த பாடலுடைய இறுதியில பெரியதன் ஆவி பெரிது அப்படின்னு முடியும். அப்படின்னா அது ஒரு பழமொழி. ஓகேவா? அந்த செய்யுளில் என்ன ஒரு பொருள், என்ன அந்த செய்யுளை சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் அந்த பழமொழி கடைசி வரியில் அமைஞ்சிருக்கும். அதுக்கான பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது செய்யுளில் அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படின்ட்டு முடியும். அந்த ரெண்டாவது செய்யுளுடைய கடைசி வரி. அப்படின்னா அந்த ரெண்டாவது செய்யுளில் இறுதியில் இருக்கக்கூடிய பழமொழி இது. ஓகேவா? இதே போல பழமொழி 400ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு செய்யுளுடைய இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு பழமொழியோடைய பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பழமொழி என்ன, பொருள் என்ன அப்படின்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பழமொழிகள் டாபிக் சம்பந்தப்பட்டு டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? ஓகேவா? எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு 4-5 டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டா ஒரு 10 பழமொழிகளை இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பார்த்துலாம். அடுத்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு பழமொழிகள் டாபிக் வருது அப்படின்னா, கிளாஸஸ் வருது அப்படின்னா, அதுல ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் உங்களுக்கு 10 பழமொழிகள், அதுல இருக்கக்கூடிய பொருள், ஒவ்வொரு பழமொழியோட பொருள். ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிளாஸஸ்ல சார் 40 கிளாஸா எல்லாமே சின்ன கிளாஸ். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுனால கொஞ்சம் பெருசா இருக்கலாம். மற்றபடி எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா 10 பழமொழி என்ன, அதுக்கான பொருள் என்ன, சிம்பிளா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி முடிச்சிருவேன். நீங்க ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதை ஞாபகமும் வச்சுக்கலாம். அதனுடைய பொருள்ன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களால கொஸ்டின் கேட்டால் ஆன்சரும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ பாருங்க, இதெல்லாம் என்னது, இது உங்களுக்கு ஒரு பழமொழின்றதுன்னு தெரியணும். இந்த பழமொழி எந்த ஒரு நூல்ல இருக்கு? பழமொழி 400 பேரு இருக்கா? ஓகேவா? இந்த பழமொழி 400 நூலுடைய ஆசிரியர் மூன்றுரை அரையனார். அந்த நூலுடைய ஆசிரியர்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அடுத்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பழமொழியை கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படின்ற ஒரு பழமொழியை கொடுத்து கோடிட்ட இடம் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? அக்காரம் டேஷ் செருக்கும் ஆறு. ஓகேவா? இது 4 ஆப்ஷன்ல இந்த பால்ன்ற ஆப்ஷன் வந்து அதான் கரெக்ட். ஏன்னா அக்காரம் பால் செருக்கும் ஆறுன்றதான் கரெக்ட். ஓகேவா? அப்போ கோடிட்ட இடத்தின் அடிப்படையிலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, இப்போ இதுவே அக்காரம் பால் செருக்கும் ஆறு. ஓகேவா? என்பதின் பொருள் என்ன அப்படின்ற என்பதின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதை விளக்குற மாதிரி, இதுக்கு நிகரான பொருள் தர மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்த டைப் எப்படின்னா, பொருள் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை, ஒரு அறிவுரையை நம்மளுக்கு சொல்ற மாதிரி ஒரு பொருளை கொடுத்துருவாங்க. ஒரு கொஸ்டின் நம்பர் கொடுத்து பொருளை கொடுத்துருவாங்க. அதுல சொல்லப்பட்டக்கூடிய விஷயத்துக்கு நிகரான பொருள் தரக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல எந்த பழமொழி அதுக்கு சரியான பொருள் தர மாதிரி ஈக்குவலா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த பழமொழியை நம்ம தேர்ந்தெடுக்கும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதான் ஒரு டைப். அதான் பாருங்க, இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம். புரிஞ்சதா? அப்ப எல்லாத்துக்குமே நம்ம தயாரா இருக்கணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக். ஓகேவா? ஓகே, இப்போ ஓகேவா பாருங்க, இது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? கிட்டத்தட்ட பாருங்க 400 பாடல் இருக்கும். அந்த 400 பாடல்லையும் இறுதியில் இருக்கக்கூடிய பழமொழிகள் இதுதான். ஓகே, ஒவ்வொரு பாடலுடைய இறுதி வரியில் இருக்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பாருங்க 400 பழமொழிகள் இருக்கும். 400 பாடல்கள், 400 பழமொழி, இது எல்லாமே 400 பழமொழிகள். இந்த 400 பழமொழி 400ன்ற நூல்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? பாருங்க, இதோட முடியும். சரியா?
இந்த 400வது பாடல், அந்த 400வது பாடலில் இருக்கக்கூடிய இறுதி வரியில் இருக்கக்கூடிய பழமொழி இது. கிட்டத்தட்ட 400 பழமொழி, 400ல் இருக்கக்கூடிய 400 செய்யுள்கள், 400 பாடல்கள், அதில் இருக்கக்கூடிய 400 பழமொழிகள். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்களா? ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் 10 பழமொழிகள், பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 10 பழமொழிகள், அதுக்கான பொருள் என்ன அப்படின்ற விளக்கத்தையும் கொடுத்துருவேன். இதை செஞ்சு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேட்டுட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பார்த்தலாமா? ஓகேப்பா. ஸோ இதுதான். ஸோ ஒரே நிமிஷம். ஸோ ஃபைன். ஓகேவா? ஸோ பார்த்துருவோமா? ஓகே, பழமொழி 400, ஏன்னா அது அவுட் சோர்ஸ்லேயே, அதனால அவுட் சோர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு பழமொழி ப்ளஸ் அதனுடைய பொருள் என்ன பார்த்துருமா? ஓகே, பாருங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1 நம்பர் என்ன இருந்தது? பெரியதன் ஆவி பெரிது. இது ஒரு பழமொழி. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பழமொழி அதுக்கான பொருள் என்ன அப்படின்றத ஒரு விளக்கத்தோட ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லி நம்ம சிம்பிளா முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரியதன் ஆவி பெரிது. அப்போ அதனுடைய பொருள் பாருங்க, ஆசைகளை நீக்கி மெய்ஞானத்தை, மெய்ஞானம்னா அது அறிவு. ஓகேவா? நம்முடைய ஆசைகள் எல்லாத்தையுமே, ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் ஆசைகளாக இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகள்லாம் துறந்து அதெல்லாம் நீக்கிட்டு மெய்ஞானத்தை அறிவை குற்றமற அப்படின்னது குற்றம் இல்லாம, குற்றமற அப்படின்னா குற்றம் இல்லாம பெரிய செயல் செய்த உடம்பினுள், நம்மளுடைய உடம்பு, அதாவது சார் பெரிய செயல், நல்லா அறங்களை செய்யறோம் இல்லையா? நல்ல நல்ல விஷயங்களை செய்யறோம் இல்லையா? அதெல்லாம் பெரிய செயல் சொல்லுமா? ஒரு குழந்தை ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுச்சுன்னா, இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்த அந்த குழந்தை சொல்லுவோம் இல்லையா? அதான் பெரிய செயல். அப்ப பெரிய செயல் செய்த, அதான் நல்ல விஷயங்களை செய்த இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் மிகவும் பெருமைக்குரியது. நம்ம சொல்லுமா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அவ்வளவு நன்மையை செஞ்சிருக்காரா, அவர் உயிருக்கு ரொம்ப சிறப்பு மிக்கதரா சொல்லுவாங்களே, அப்படி நார்மலா பேசிப்பாங்களே, அதை சொல்றேன். ஓகேவா? அதுதான் சொல்ல வருது. ஓகேவா? அது போலவே பெரிய செயல் செய்த அவர்களின் உயர்வும் பெரியது. ஓகேவா? அப்ப நம்ம நல்ல அறங்களை, நல்ல கருத்துக்களை, நல்ல செயல்களை நம்ம செய்யறோம் அப்படின்னா, ஓகே, செய்யறோம் அப்படின்னா எப்படி செய்யணும்? நம்முடைய ஆசைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல விஷயங்களை செய்யறோம் அப்படின்னா அதனுடைய பெரியது வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதான் பெரியதன் ஆவி பெரியது, உயிர் ஆவி பெரியது, நம்முடைய செயல்கள் ரொம்ப பெரியது அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பெரியதன் ஆவி பெரியது அப்படின்னா ஆசைகளை நீக்கி மெய்ஞானத்தை கொண்டு, ஓகேவா, மெய்ஞானத்தை கொண்டு உடனே சொல்றது, நம்ம பெரிய செயல்களை செய்யக்கூடிய நம்முடைய உயிர் எல்லாத்துக்கும் ஒரு மேலானது, மற்ற எல்லா விஷயத்தையும் விட அதுவும் பெரியது, பெரியதன் பெரியது. ஓகேவா? இதுதான் முதல் பழமொழி. ஓகேவா? அடுத்த பழமொழி பாருங்க, அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். ஓகேவா? அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். பாருங்க, இப்போ ஆனால் சொல்ற, நம்ம வீட்டில் சொல்றாங்க, எங்கேயே வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க. ஓகேவா? எங்கேயே வெளியே போயிட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எங்கே வெளியே போறீங்க, ஒரு இடத்துல குளிக்கணும்னு தோணுது. ஓகேவா? அந்த இடத்துல நீர் நல்லா சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம முண்டு ஊற்றும் போது இருக்குல்ல, நம்ம எடுத்து அந்த தண்ணீர் எடுத்து மேலே ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், நீர் தெளிவாக இருக்கும்போது நம்ம உடலும் சுத்தமாக இருக்கும் குளிக்கும் போது. ஓகேவா? இதுவே ஒரு அழுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழுக்கு தண்ணியில் எவ்வளோதான் நம்ம உடம்புல எவ்வளோ தண்ணியை மேலே எடுத்து ஊற்றுறாலும் அந்த அழுக்கு தண்ணியாக தான் உடம்புல என்ன சொல்றது, அதை வச்சு நம்ம குளிப்போம். அப்போ நம்ம உடல் சுத்தமாக மாறுமானா மாறவே மாறாது. நீங்கள் எவ்வளோ நேரம் குளிச்சாலும் திரும்ப உடல் அசுத்தமாக தான் இருக்குமே தவிர சுத்தமாக இருக்காது. ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க. பாருங்க, அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். மிகுதியான பழி செயல்களை ஒருவன் அதிகமாக செய்து விட்டால், அதிகமான ஒரு பழி செயலை ஒருத்தவன் அதிகமாக செய்யறான் அப்படின்னா மீண்டும் அந்த பழியை போக்கிக் கொள்வதற்காக வழிகளை அறியாதவன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், ஒரு தீய செயலை செஞ்சுட்டோம். ஆனா நம்ம செஞ்ச இந்த தீய செயலை எப்படியாவது நம்மள வாழ்வுல இருந்து ஒரு நல்ல விஷயமா மாத்திக்கணும், இதை நம்ம வாழ்க்கையில இருந்து இந்த தீய விஷயத்தை போக்கிக்கணும் அப்படின்ற வழி தெரியாதவன் அழிந்த நீரில் நீராடுவதை போல. அழிந்த நீர்னது அசுத்தமா இருக்கக்கூடிய நீர்ல. ஓகேவா? அப்ப அசுத்தமா இருக்கக்கூடிய ஒரு நீர்ல நீராடுவதை, குளிப்பதை போன்று திரும்பவும் உடம்பு திரும்ப அழுக்காகிட்டு தான் இருக்கும். அப்படின்னா ஒரு தீய செயலை செஞ்சுட்டோம் அப்படின்னா, தவறான செயலை செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தவறான செயலை திரும்பவும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவு ஒருத்தனுக்கு இருக்கணும். ஓகேவா? அது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவான், திரும்பவும் அந்த தவறான செயல் தானே செய்வான். ஓகேவா? அப்படின்னா என்னது, திரும்பவும் அசுத்தமான தண்ணீரே தூக்கி திரும்ப என்ன பண்ணுவோம், நம்ம அதிலே குளிக்க ஆரம்பிச்சிடும் அர்த்தம். அப்போ நம்ம உடம்பு கண்டினியூஸா அசுத்தமாக தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். புரிஞ்சதா? ஓகேவா? அடுத்து பாருங்க, அக்காரம் பால் செருக்கும் ஆறு. அக்காரம்ன்றது சர்க்கரை, இனிப்பு. ஓகேவா? பால் செருக்கும் ஆறு, ஆறுனா வழி. ஓகேவா? அக்காரம் பாருங்க, ஒரே நிமிஷமா. அக்காரம் பால் செருக்கும் ஆறு. ஆறுன்றது பொதுவா வழின்ற ஒரு பொருளும் தரும் இல்லையா?
ஆறுன்றது பொதுவா வழின்ற ஒரு பொருளையும் தரும். ஓகே அப்படின்னு பாருங்க. அக்காரம் பால் செருக்கும் ஆறு. செருக்குன்னா என்னமா? செருக்கு அப்படின்றது ஒரு விஷயத்த நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு திமிரா ஆணவமா சொல்லுவோம் அப்படின்னா அது அப்படி இருக்கும்போது எப்படி அந்த டைம்ல இருப்போம்? ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நல்ல விஷயத்த அதிகமா செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நான் தான் அப்படின்ற ஒரு இது வந்துடும் இல்லையா? அதுதான் செருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப பால் செருக்கு அப்படின்னா பால் ஆல்ரெடி என்ன இருக்கும்? சுவையா இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க, பெரியவங்களும் குடிப்பாங்க இல்லையா? அது நல்லா இருக்கும் தானே குடிக்கிறாங்க. அதுல பால் இன்னும் செருக்குது, பாலுக்கு இன்னும் திமிரு ஏற்படுது அப்படின்னா அது இன்னும் சுவையோடையதான் மாறினாதான் வரும். ஓகேவா? அப்ப பால் இன்னும் செருக்கா மாறணும் அப்படின்னா அது கூட இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தோம்னா இன்னும் செருக்கா மாறிடும் இல்லையா? இன்னும் ரொம்ப சுவையா மாறிடும் இல்லையா? அப்போ பால் செருக்கா மாறுவதற்கான வழி அதோடு சர்க்கரை செய்யறது. புரியுதா? அப்போ அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படின்ற ஒரு பழமொழி உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, பாலில் சர்க்கரை சேரும் போது சுவை மேலும் மிகுவது போல, மேலும் அதிகமாகிறது போல, நல்வழியில் ஈட்டிய பொருளை கொண்டு, நல்ல வழியில நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்த ஈட்டியனா நம்ம பெற்ற பொருளை கொண்டு அறம் செய்வது, அந்த மாதிரி அறம் செய்யறது சிறப்பிலும் சிறப்பு. அப்படின்னது ஒரு நல்ல விஷயத்துல பொருளை ஈட்டுறீங்க, அதை வச்சு இன்னொரு விஷயத்தையும் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்னது? பால் கூட சர்க்கரை செய்யற மாதிரி. ஓகேவா? அது என்னது? அதுதான் சிறந்த வழி, அதான் வழி, அதான் என்னது? ஆறு, அதான் சிறப்பிலும் சிறப்பு. சரியா? அது சொல்றதுதான் அக்காரம் பால் செருக்கும் ஆறு. சரியா? அப்ப நல்ல வழியில ஈட்டிய பொருளை கொண்டு திரும்ப இன்னொரு நல்ல விஷயத்தை அறத்தை செய்றீங்க அப்படின்னா அதுதான் சிறப்பிலும் சிறப்பு. ஓகே, அதான் சுவையிலும் சுவைன்ற மாதிரி சிறப்பிலும் சிறப்பு. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. அங்காடினா என்னமா? கடைகள். ஓகேவா? ஸோ இப்போ அங்காடி மேயும்னா கடை தெருவு. ஓகேவா? கடைத்தெருவில் மேயக்கூடிய, இப்போ நிறைய இந்த கோவில் தலங்கள்ல அதெல்லாம் நம்ம ஊர்கள்ல பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி மாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம், உணவு மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அது சின்ன கண்டுக்குட்டியாக இருக்கும். ஆனால் என்ன சொல்ல, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்டுக்குட்டியே நம்ம ஒரு வேளை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அங்காடியில மேயக்கூடிய, கடைத்தெருல மேயக்கூடிய பழங்கன்று, ஒரு கன்றுக்குட்டி இருக்குன்னா அது ஏறாதலும் உண்டு. ஏறாதலமா இந்த இடத்துல ஏறு அப்படின்னா எருதை குறிக்கும். ஓகேவா? எருதுனானது காளையை குறிக்கும். ஓகேவா? அப்போ கடைத்தெருல மேயக்கூடிய கன்று கூட கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஆயிரும்? பெருசா காளையா மாறும். ஓகேவா? அதுதான் என்ன சொல்றாங்க, அதுக்கு பொருள் பாருங்க. கடைத்தெருவில் அலைந்து திரியும் மேயும் கன்று பிற்காலத்தில் எருதாகி சிறப்படைதலும் உண்டு. அப்படின்னா எல்லாருமே நம்ம சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏலம் செய்ய முடியாது. இப்போ நான் சொல்லுவாங்க இல்லையா, அவன் சின்ன பையனா, அங்கங்கே சுற்றுறவன்டா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பாக அவனும் ஒரு நாளைக்கு பெரிதாகும். அப்படின்னாது அவனும் கண்டிப்பாக பெருசாகிட்டு ஒரு நாளைக்கு சிறப்புடையவனாக மாறுவான், சிறப்படைவான். ஓகேவா? ஸோ அதுதான் அது. அங்காடி மேயக்கூடிய பழங்கன்று ஏறாதலும் உண்டு, கடைத்தெருவில் அலைந்து திரியும் மேயும் கன்று பிற்காலத்தில் எருதாகி சிறப்படைதலும் உண்டு. இதுதான் அதுக்கான பொருள். சரியா? அடுத்து பாருங்க. அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். எப்போதும் கொடிய செயல்களையே செய்பவரான கீழ்த்தனமானவர்கள். எப்போதுமே ஒரு தவறான விஷயத்தை, தீய விஷயத்தை செய்யக்கூடியவங்க யாரு? கீழ்த்தனமானவன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதானே சொல்லுவோம். ஓகேவா? அவங்க தன் மேல திரும்பவும் பாருங்க, அவங்க மேல தன் மேல பெரும் பழி வந்தாலும், எவ்வளவு பெரிய பழிய வந்தாலும் அந்த மாதிரி கீழ்த்தனமானவர்கள் என்ன பண்ணுவாங்க? மேலும் அதை செய்து கொண்டேதான் இருப்பர். அந்த விஷயத்தை திரும்ப செஞ்சு கொண்டேதான் இருப்பாங்க. அதனாலதான் அவங்க கீழ்த்தனமானவர்கள் சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த பொருளை சொல்லக்கூடியதுதான் இந்த ஒரு பழமொழி. அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூட்டுடன் இயைந்த துஞ்ச வருமே. பாருங்க, துஞ்ச வருமே துயக்கு. ஓகேவா? துயக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா, துயக்கு அப்படின்னா நுகர்தல், இல்ல ஒரு விஷயத்தை அடைஞ்சுக்கிறது, அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்க, அஞ்சும் பிணி நோய். ஓகேவா? பசி, நோய். மூப்புனா முதுமை. ஓகேவா? மூப்புனா முதுமை. ஓகேவா? ஆகியவற்றை நம்மை சூழ்வதற்கு முன்னே அதான் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நோய், நம்ம உடம்புல நோய் வரத்துக்கு முன்னாடி, நம்ம முதுமை அடைகிறதுக்கு முன்னாடி, நம்மளுக்குனே பசி வரத்துக்கு முன்னாடி, அப்படின்னா அது எதுவுமே இல்லாமல் பசியால் நம்ம துடிக்கிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி, அப்படின்னா இதுக்கு முன்பே, ஓகேவா, இதெல்லாம் நம்மளுக்கு சூழ்வதற்கு, நம்ம சுற்றி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல அறங்களை என்ன பண்ணுவோம்? இளமையிலேயே செஞ்சு முடிச்சிடணும்.
நல்ல விஷயத்த நம்முடைய சின்ன வயசு எவ்வளோ சீக்கிரம் நம்ம அறங்களை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் செய்கிறோமோ அது பிற்காலத்தில் நம்மளுக்கு உதவும் சொல்ல முடியா. அந்த மாதிரி எவ்வளோ என்ன பண்ணுவோம், எதையுமே தாமதிக்கூடாது. நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம தாமதிக்கக்கூடாது. இளமையிலே செய்து விடல் வேண்டும். ஓகேவா. பின்னர் அது முடியாமலும் போகலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம். ஓகேவா. இந்த அறம் தானே அப்புறம் செஞ்சுக்கலாம், அந்த அறம் தானே அப்புறம் செஞ்சுக்கலாம், இந்த ஒரு நல்ல விஷயம் தானே பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்துறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே செய்யாமல் போயிடும் இல்லையா. அதுதான் சொல்ல வருது பாருங்க. அஞ்சும் பிணி மூப்பு. ஓகேவா. அருங்கூற்றுடன் இயைந்த துஞ்ச வருமே துயக்கு. ஓகேவா. அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே முன்னாடி நம்ம அனுபவிச்சிடணும். ஓகேவா. அது நுகர்ந்துடும், அடைஞ்சிடணும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க, நல்ல விஷயத்துல நம்மளுடைய முதுமை, நம்மளுக்கான நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அறங்களை செய்ய முடியுமோ, நல்ல விஷயங்களை செய்ய முடியுமோ அதை செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா எந்த நேரத்திலும் நம்மளுக்கு நோய் வரலாம், எந்த நேரத்திலும் இறப்புன்றது ஏற்படலாம், எந்த நேரத்திலும் எதுவுமே இல்லாம நம்மளுக்கே பசின்றது ஏற்படலாம், நம்மகிட்ட பொருள் இல்லாம போயிடலாம். ஓகேவா. அதனால இருக்கும்போது தயவு செஞ்சிருங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு பழமொழியே. ஓகேவா. ஸோ அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூட்டுடன் இயைந்த துஞ்ச வருமே. துஞ்சம் வந்துடும் அப்படின்னா துஞ்சமானது இறப்பு வந்துடும். அதனால தயவு செஞ்சு அனுபவிச்சிரு, ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிரு முன்னாடியே அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு பழமொழி. ஓகேவா. அடுத்து பாருங்க. அஞ்சுவார்க்கு இல்லை அரண். ஓகேவா. அஞ்சுவார்னா யாரு, அஞ்சுபவர்கள், கோழைகள். ஓகேவா. அஞ்சுவார்க்கு இல்லை அரண். அஞ்சு நடுங்கும் கோழைகளுக்கு பாதுகாப்பு அரண் என்பது எதுவுமே கிடையாது. ஓகேவா. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், எப்பவுமே நெகட்டிவாவே, எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது நடந்துருமோ, நம்மளுக்கு ஏதாவது இது பண்ணிடுவோமோ, நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவாவே நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழைகள் மாதிரியே நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில ஒரு பாதுகாப்புன்றதே இல்லாமல் போயிடும். ஏன், எப்பவுமே அவன் பயந்துட்டு தான் இருப்பான். நீங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஆனாலும் கொடுங்க. ஓகேவா. நீங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஆனாலும் சுத்தி கொடுங்க. ஆனா நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு பயன்றது இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுத்தி எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் நம்ம கோழைகளாவே தான் இருப்போம். ஓகேவா. அந்த மாதிரி அவன் கோழையா இருக்கும்போது அவனை சுத்தி எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு அரண் இருந்தாலும் சரி, அது வேஸ்ட். ஓகேவா. ஸோ அதுதான் அஞ்சு நடுங்கும் கோழைகளுக்கு பாதுகாப்பு அரண் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா எப்போதுமே அது யூஸ் ஆகாது, அது கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அரணே அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவன் கோழையாவே இருக்கிறான்னு அர்த்தம். சரியா. அதாவது பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப பயப்படுறான், அச்சா நீ வாடா நான் பார்த்துக்கிறேன்டா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியும் ஒரு 4 பேர் சுற்றி நீங்கள் இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவன் பயந்துகிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் கோழையாக தான் இருப்பான். நீங்கள் 4 பேரை சுற்றி இருந்தும் எந்த யூஸும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா. ஏன்னா உங்களை அவனை நம்பணும். புரியுதா. அந்த அரண் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தைரியன்றது வரணும். இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் அவன் கோழையா இருக்கானா அவனுக்கு அந்த அரண் இல்லாமல் தான் போகும். ஓகேவா. ஸோ இப்போ அஞ்சுவாருக்கு இல்லை அரண், அஞ்சு நடுங்கும் கோழைகளுக்கு பாதுகாப்பு அரண் என்பது எதுவுமே கிடையாது. ஓகேவா. அடுத்து பாருங்க. அடுப்பின் கடை முடங்கும், அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். ஓகேவா. சிம்பிளானா தகுதி இல்லாதவங்க ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்கள்ட்ட தகுதி படுத்துறோம் அப்படின்னா அவங்க ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருப்பாங்க, துணிஞ்சு செஞ்சிருப்பாங்க, ரொம்ப தைரியமா இருந்திருப்பாங்க, ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஓகேவா. இது நம்ம தகுதி இல்லாதவனை யாரை சொல்லுவோம்னா கோழைகளை சொல்லுவோம். ஓகேவா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையோ இல்லை நாமளோ தகுதி இல்லாதவங்களாவோ கோழைகளாவோ இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோழைகளை மிகைப்படுத்தி புகழ்வது, எதுவுமே செய்யாதவனா நம்ம மிகைப்படுத்தி புகழ்றோம் அப்படின்னா நம்ம வீட்டு அடுப்பு ஓரத்தில் நாய்கள் என்ன பண்ணும், அந்த சொல்றது பள்ளம் தோண்டி இதெல்லாம் அந்த அந்த அடுப்பினுடைய அந்த ஒரு அனலுக்கு படுத்துடும் இல்லையா, அந்த மாதிரி சும்மா படுத்தக்கூடிய நாயை பார்த்து இது புலிடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ அதான் என்னது, தகுதி இல்லாதவரை கோழியை மிகைப்படுத்தி புகழ்வது என்பது அடுப்பு ஓரத்தில் படுத்து கிடக்கக்கூடிய நாயை புலி என்று கூறுதல் போன்றதாகும். ஓகேவா. அது தவறான விஷயம் தானே. கோழைகளை தைரியசாலின்னு சொல்ற மாதிரி, தகுதி இல்லாதவளை தகுதி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றது மாதிரி. ஓகேவா. ஓகேவா. அதான் சொல்றதுதான் அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். ஓகேவா. இது பழமொழி. அடுத்து பாருங்க. ஓகேவா. லாஸ்ட் 2 பழமொழி. ஸோ 9வது பழமொழி பாருங்க. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அணங்குனா தெய்வம், உங்களுக்கு தெரியும். ஓகேவா. இந்த இடத்துல பாவை அப்படின்னா பொம்மையை குறிக்கும், இல்ல குழந்தைகளை குறிக்கும். ஓகேவா. அணங்காகும் தான் செய்த, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அணங்காகும் தான் செய்த நான் செய்தன்னு அர்த்தம். அணங்காகும் எனக்கு தெய்வமாகும், நான் செய்த பாவை, நான் செய்த குழந்தை. நான் செய்த குழந்தைன்னா யாரு, என்னுடைய குழந்தை. ஓகேவா. என்னுடைய குழந்தை தனக்கு எனக்கு எப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து
என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு நல்ல விதமாக வளர்ந்து நம்முடைய சொசைட்டிக்கோ நம்முடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஒரு நல்ல விஷயத்த, நல்ல கருத்துக்களை, நல்ல அறங்களை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா, அது மூலயமா அவங்களுக்கு புகழ் சேருது அப்படின்னா, நான் பார்த்து என்ன பண்ணுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்களே எனக்கு என்னது எனக்கு ஒரு தெய்வங்கள் பிறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? அதுதான். ஓகேவா? அப்போ பாருங்க, பிள்ளைகளை தகுதியுடையவர் ஆக்குதல் ஒரு தந்தையுடைய கடமை. ஓகேவா? அப்படிப்பட்ட பிள்ளைகள் பிற்காலத்துல தந்தைக்கு பெருமை சேர்க்கிற விதமா செய்யறாங்க அப்படின்னா, அந்த தந்தைக்கு அந்த குழந்தைகள், அவர் செய்த அந்த பாவை, அவர் 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 பிறப்பித்த அந்த ஒரு குழந்தை அவருக்கு தெய்வமாக தோன்றும். ஓகேவா? அதுதான் அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஒரு பழமொழி. அடுத்து பாருங்க, கடைசியா 10வது பழமொழி, இந்த ஒரு வீடியோட கடைசி. அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா காலம். அதான் பாருங்க, அணியாரே அப்படின்னா அணிய மாட்டார், அணியாதவர். அணியாதவர் என்னது, ஒரு விஷயம், ஒரு ட்ரெஸ் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட, அணியறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்க, அந்த ஒரு ஆடையை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அணியாரே அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், இல்லை நீங்க பொதுவாக அது வேண்டான்னு ஒதுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏத்துக்க மாட்டாங்க. யாரு? தம்மை தமவேனும் கொல்லா களம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குப்பா, திரும்ப வரேன், உங்களுக்கு ஒரு ஆடை இருக்கு, நீங்க எடுக்கும்போது அந்த ஆடை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்னவோ, நீங்க விருப்பப்பட்டு எடுத்த அந்த ஆடையே உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஆடைன்றதுக்கு பதிலாக நீங்க ஒரு அணிகலன் எடுத்துக்கோங்க. அதான் அணிகலன், கலன் கொடுத்துருப்பாங்க. கலம்னா என்னது? கலன். அந்த கலன்ற சொல்லுதான் இந்த கலம்ன்றது. ஓகேவா? கலன் அப்படின்றது அணிகலன் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு தங்கமோ வெள்ளியோ பொதுவாக ஒரு அணிகலன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா நீங்க அதை ஒரு காலத்துல உங்களுக்கு அது பிடிக்காம போயிருக்கும். பிடிக்காம போனதுனால அது பிடிக்காம நீங்க எடுத்து போட்டுப்பீங்களான்னு போட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? அதை ஒதுக்கிடுவீங்க. உங்களுக்கு பிடிக்காம இருக்கு, நீங்க தான் வாங்கியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பிடிக்கல, அதனால ஒதுக்கிடுவீங்க. அது போல நம்முடைய உறவினர்கள் என்னதான் நம்மளுக்கு ஏற்காத, நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நிறைய நம்ம சுற்றி நடக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி நடக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அதெல்லாம் தவறான விஷயமா இருக்கும். சரியா? ஓகேவா? என்னதான் உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் நம்ம அதெல்லாம் விட்டு ஒதுங்கிடணும். அதுதாங்க பாருங்க, தம்முடையனவே அப்படின்னது நம்முடையது அப்படின்னாலும், தம்முடையனவே என்றாலும் பொருத்தமில்லாத ஆபரணங்களை எவரும் என்ன பண்ண மாட்டாங்க? அணிய மாட்டாங்க. தனக்கு பொருத்தமில்லாத ஒரு ஆபரணத்தை, ஒரு அணிகலனை என்ன பண்ண மாட்டோம்? நம்ம அணிவோமா, ஏற்றுவோமா? ஏற்றுக்க மாட்டோம். ஓகேவா? அது போல உறவினரே ஆனாலும், நம்முடைய சொந்தக்காரங்களே, நண்பர்களே, புரியுதா, நம்முடைய வெல்விஷர் யாரா இருந்தாலும் சரி, நம்மளுக்கான தவறான ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா, ஓகே, ஆனாலும் தமக்கு தகாதவற்றை சொன்னால், தமக்கு தேவையில்லாத தகாத ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை ஏற்காமல் விலக வேண்டும். இதை சொல்றதா இந்த பழமொழி. ஓகேவா? ஸோ அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா களம் அப்படின்றதான் இந்த ஒரு பழமொழி. சரியா? இப்போ நான் சொன்னதெல்லாம் அழகா நீங்க மனசுல ஏத்திருந்தீங்க, புரிஞ்சிருந்தீங்கன்னா, பொருள் புரிஞ்சிருந்தீங்கன்னா, நான் சொல்ல வர இந்த சின்ன சின்ன ஸ்டோரிலாம் நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஒரே பழமொழியை கொடுக்கும் போதே இந்த பழமொழி என்ன கருத்தை சொல்ல வருது அப்படின்றது உங்க மனசுல பதிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ என்ன நீங்க மனசுல பதிஞ்சிருந்ததோ அதான் பொருள். அந்த பொருள் அடிப்படையில் கொடுத்து இந்த பழமொழி, எந்த பழமொழிக்கு இது நிகரானதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் உங்களால. புரியுதா? அப்போ ஒவ்வொரு பழமொழியும் என்ன பொருள்ல பழமொழி 400ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கத்துக்கிறீங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இது மூலமா நம்ம எக்ஸாம்லயும் நம்ம படிச்சுக்கிறோம். பழமொழி 400ல சொல்லப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு பழமொழியும் சும்மா படிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு பொருளே தெரியாது. ஓகேவா? பொருளே தெரியாது. ஓகேவா? அந்த பாடல் ஃபுல்லாக படித்து அந்த பாடலுடைய பொருள் படித்ததுக்கு அப்புறம் தான் எதுக்காக அந்த பழமொழியை கீழே 4வது லைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ பழமொழி 400 பொறுத்த வரைக்கும் 400 பாடல்களையும் நம்மளால் படிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம், நம்ம லைஃப்பில் படிக்கலாம். எக்ஸாமில் 6 மாதத்துக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே படித்து பழமொழி 400 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா அவங்களுக்கு மார்க் வந்துருமா? வராது. ஓகேவா? அதனால பாடல் வரிகளில் என்ன பொருளில் சொல்லப்பட்டிருக்குமோ அந்த பொருளுக்கு நிகரானது தான் அந்த ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழி எடுத்து உங்களுக்கு அழகாக அங்கே கொடுத்து என்ன பொருளுக்காக அந்த ஒரு பழமொழி இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? ஸோ அப்போ பழமொழிகள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் இதே போல், இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால கொஞ்சம் லென்த்தாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஜஸ்ட் பழமொழி பொருள். ஓகேவா? ஸோ இதை உங்களுக்கு ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ முதல் இந்த 10 பழமொழிகள், அந்த ஒவ்வொரு பழமொழிக்கும் அந்த என்ன பொருளில் அந்த பழமொழிகள் அங்கே முன்றுரை அறையனார் கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? ஃபைன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பழமொழிகள் டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.